ஊர்ல 1000 ஜனாசாக்கள் நடக்கும். கபரடியில ஒருவர் உபதேசம் செய்வார். அந்த கபரை பார்த்துட்டு பக்கத்திட்ட இருக்கிறவர்கிட்ட சொல்லுவார், நக்கலா, அடுத்ததுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தாண்டுவாரு, அடுத்தது உங்களுக்கு தாண்டுவாரு, அடுத்த கபந்துணி உங்களுக்கு தாண்பாரு, அடுத்த சந்துக்கு உங்களுக்கு தான் என்பாரு. மௌத்தை பற்றிய எண்ணம் இல்லை தோழர்களே, மரணத்தை பற்றிய எண்ணம் இல்லை. காரணம், அதை நாம் சந்திக்க வேண்டிய தேவை கிடையாது, அது நம்மளை சந்திக்கும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். இந்த உலகத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஆதரவு வைத்தோ ஆதரவு வைக்காமலோ அல்லாஹ் மீது ஆணையாக இந்த மௌத் நம்மளை சந்திக்கும். இந்த வானவருக்கு சின்ன பிள்ளை, நோயாளி, கஷ்டவாளி, ஏழை, பணக்காரன், குழந்தை, அப்ப பிறந்த குழந்தை, ஒன்னே ஒன்று குழந்தை, ஒரே ஒரு உம்மா, ஒரே ஒரு வாப்பா, ஒரே ஒரு அண்ணன், ஒரே ஒரு பிள்ளை என்ற இரக்க சிந்தனைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. வானவர்கள் நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம கவலைப்படுற மாதிரி, அடே பாவண்டா, ஒரே ஒரு பிள்ளை மௌத்தா போயிட்டு, வாப்பா தான் குடும்பத்தை பார்த்தாரு மௌத்தா போயிட்டாரு, உம்மா தான் கட்டி காத்தா மௌத்தா போயிட்டாரு, ஊருக்கெல்லாம் உதவி செய்தார் மௌத்தா போயிட்டாரு, இது வானவருக்கு தெரியாது. வானவர்கள் என்பவர்கள் சிறியவனாக இருந்தாலும் பெரியவனாக இருந்தாலும் நோயாளியாக இருந்தாலும் வயோதிபனாக இருந்தாலும் திடகாத்திரம் உள்ளவனாக இருந்தாலும் பலவீனமானவனாக இருந்தாலும் லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வஹும் யஃஅலூன மா யுமரூன், அவங்க அல்லாஹ் சொன்ன எந்த ஒரு கட்டளைக்கும் மாற்றம் செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை அவர்கள் செய்வார்கள். நம்ம நினைக்க கூடாது அல்லாஹ் இந்த பிள்ளைகளை இரக்கம் காட்டுவான், நம்ம நோயோடு இருக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான், நம்ம எவ்வளவோ இந்த ஊருக்கு தான தர்மம் கொடுக்கிறோம் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான், தாய் தந்தையை கவனிக்கிறோம் அல்லாஹ் கொஞ்சம் உயிர்ப்பிச்ச தருவான் என்றெல்லாம் நினைக்க கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மட ஊர்ல, நம்மட வீட்டுல, நம்மட உறவுகள், நம்மட தாயுடைய பிள்ளைகள், நம்மளை பெற்றவர்கள், நம் வளர்ந்தவர்கள், நம்மளை தூக்கியவர்கள், நமக்கு கை கொடுத்தவர்கள், நமக்கு தொழில் காட்டி தந்தவர்கள், நம்மளை தூக்கி விட்டவர்கள், நம்மளோடு பாசமாக இருந்தவர்கள், நாம் திருமணம் முடித்தவர்கள், நமக்கு பிறந்தவர்கள், கொஞ்சம் ஒரு மூலையில உட்கார்ந்து ஒரு பேப்பரையும் பேனையும் எடுத்து கொஞ்சம் எழுதி பாருங்க, எத்தனை பேரை இந்த உலகத்தில் இழந்து விட்டு இருக்கிறோம் என்பது புரியும். நமக்கு அது விளங்காது. அப்படிதான் இந்த உலகம், இந்த உலகம் அப்படிதான், அது நம்ம யோசிக்க விடாது இந்த உலகம். ஆனா யோசிக்க தோண்டினால், வீட்டில இருந்து ஆரம்பிக்க தோங்கினால், சுப்ஹானல்லாஹ், எத்தனை உறவுகளை நாங்கள் அடக்கம் செய்திருக்கிறோம் என்பது புரியும், எத்தனை நண்பர்களை இழந்திருக்கிறோம் என்பது புரியும், எத்தனை தாய் தந்தைகளை இழந்திருக்கிறோம் என்பது புரியும், எத்தனை உறவுகள் எங்களை விட்டும் மௌத்துடைய மரணத்துடைய அந்த பர்சகுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புரியும். ஆனா நமக்கு அது புரியாது. ஏன் புரியாது என்றால், ஷைத்தான் புரிய வைக்க விட மாட்டான், ஷைத்தான் அதை வைக்க விட மாட்டான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அக்திரு திக்ர ஹாதிமில் லஸ்ஸாத், இன்பங்களை எல்லாம் உடைத்தருகின்ற தகத்தருகின்ற இந்த மௌத்தை அதிகமாக நினைத்து பாருங்கள். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகுவோம் என்று நினைக்காதங்க, அந்த மௌத் நம்மளை சந்திக்கும். வானவர் நம்மளை சந்திப்பார், மலக்குல் மௌத் நம்மளை சந்திப்பார், கபன் துணி நமக்காக தயார் நிலைமையில் இருக்கிறது, வாசனை திரவியம் நமக்காக தயார் நிலைமையில் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் கடமையும் கடைப்பாடும் இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ சஹாபாக்கள் அழுததும் கவலைப்பட்டதும், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறியவர்கள் எல்லாம் அழுததும் கவலைப்பட்டதும் இந்த ஒன்றுக்காகத்தான் தோழர்களே. உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யூத சிறுவனால் குத்தப்பட்ட நேரம் மயக்கம் போட்டிருக்கிறார், மௌத்தாக போறார். சஹாபாக்கள் சொன்னாங்க, உமர் அவர்களுக்கு பல பக்கத்தாலையும் 2 பக்கமும் கூரான ஆயுதத்தினால் அந்த யூத சிறுவன் அப்படியே குத்தினான். அப்ப உமர் அவர்கள் கேட்டாங்க, என்ன குத்தினது காபிரா முஸ்லிமான்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, உங்களை குத்தியது ஒரு காபிர் தான் என்றாங்க. அப்ப உமர் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நானும் ஒரு முஸ்லிமுடைய கையால குத்தப்பட்டு நானும் வேதனை செய்யப்பட்டு அவனும் மறுமையில மாட்டிக்கொள்றதை விட நான் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு அவன் மறுமையில மாட்டிக்கொள்டு அவன் முஸ்லிம் அல்லாம இருக்கிறதே சிறந்தது, அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்னாங்க. என்ற மௌத்து ஒரு முஸ்லிமுடைய கையால வராதது எனக்கு போதும், ஏனென்றால் அவனும் மறுமையில மாட்டிக்கொள்வான், அது எனக்கு விருப்பம் இல்லைன்னாங்க.
சஹாபாக்கள் சொல்றாங்க, உமர் அவர்கள் குத்தப்பட்டு ரத்தம் அப்படியே பீரிட்டு அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர் உசுறு வாழ்வாரா மௌத்தாயிடுவாரா அப்படின்னு பார்க்கிறதுக்காக நாங்க ஈத்தம்பழ ஜூஸை அடித்து அவருடைய வாயில ஊத்தினோம். உமர்லாவுடைய வாய் தோழர்களே, சுவர்க்கம் உமரே ஃபில் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கம் என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் அவர்களுக்கு வயிற்றில குத்தப்பட்ட அந்த காயத்தின் ஊடாக இரத்தங்கள் அப்படியே ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் ஈத்தம்பழ ஜூஸை அடித்து உமரனுடைய வாய்க்குள்ள ஊத்தினோம். ஏண்டா அது வெளியாகிற வேகத்தை வச்சு புரிஞ்சு கொள்ளலாம் இவர் மௌத்தாகுவாரா உசுரோடு இருப்பாராண்டு. நாங்கள் ஈத்தம்பழ ஜூஸை ஊத்திய போது உமரனுடைய வயிற்றில இருந்து அப்படியே அது ஒரு ஈத்தம்பழ கலர், அது இருண்ட கலராக வெளியாயிடுச்சு. அது இரத்தமா ஈத்தம்பழமா என்று புரியவில்லை, அது இரத்தமா ஈத்தம்பழமா என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு வந்துச்சு, எது என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. கொஞ்சம் பாலை எடுத்தோம், உமரனுடைய வாயிலே ஊற்றினோம், அந்த பால் இரத்தத்தோடு சேர்ந்து வெளியாகியது. அப்போது நினைத்து கொண்டோம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எங்களை விட்டும் உயிர் பிரிய போகிறார் என்று நினைத்து கொண்டோம். உமர் ரலி அவர்கள் எங்களை விட்டும் உயிர் பிரிய போகிறார் என்று நினைத்து கொண்டோம். அந்த நேரத்தையில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர் மகனை கூப்பிடுறாங்க, இங்க வாங்க வாப்பா, இங்க வாங்க, இதோ நான் குத்தப்பட்டு குற உயிராக இருக்கிறேன். மகனே நீங்க ஆயிஷா அம்மா கிட்ட போங்க ரலியல்லாஹு அன்ஹா, நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போங்க, போய் கேளுங்க, நான் அவருக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், நான் அவருக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். இதோ ஆயிஷாவே ரலியல்லாஹு அன்ஹா, உங்களுடைய வீட்டில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார், அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். உங்களுடைய தந்தை அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் எங்கு பார்த்தாலும் போவோம். எனக்கு ஆசையாக இருக்கிறது என்னுடைய மௌத்தும் என்னுடைய கபரும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலும் அபூபக்கருக்கு பக்கத்திலும் இருக்க வேண்டும் என்று எனக்கு ஆசையாக இருக்கிறது. நீங்க போய் ஆயிஷா அம்மா கிட்ட கேளுங்க, என்னுடைய வாப்பா மௌத்தாகினால் உங்களுடைய அறைக்குள் என்னுடைய வாப்பா அடக்கம் செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார், நீங்கள் அனுமதி தருவீர்களா என்று கேளுங்கள். அவர் அனுமதித்தால் என்னை அந்த இடத்திலே அடக்குங்கள், போய் கேட்டு வாருங்கள். மகன் போறார், மகனே திரும்ப வாங்க, மகனே போங்கள், கேளுங்க. கேட்கிற நேரம் அமீருல் முஃமினீன் உமர் கேட்டார் என்று சொல்லாதீர்கள். அல்லாஹ் அக்பர். அமீருல் முஃமினீன் உமர் கேட்டார் என்று சொல்லாதீர்கள், சொல்லுங்கள் என்னுடைய பெயர் உமர், என்னுடைய தந்தை கேட்டார். மகனே, இதற்கு பிறகு நான் அமீருல் முஃமினீன் அல்ல, இதற்கு பிறகு நான் அமீருல் முஃமினீன் அல்ல, சாதாரண உமர், உமர் கேட்டார் என்று சொல்லுங்கள். ஒருவேளை அந்த அம்மா அமீருல் முஃமினீன் கேட்டார் என்பதற்காக கூட அந்த இடத்தை தந்து விடலாம், எனக்கு அது வேண்டாம். அந்த அம்மா இந்த உமருக்கு அந்த இடத்தை தந்தால், நான் மௌத்தாகிவிட்டால் என்னுடைய ஜனாசாவை தூக்கிட்டு போய் அங்க திரும்பவும் அந்த அம்மா கிட்ட கேளுங்க, அந்த இடத்துல நான் அடக்கம் செய்யவா என்று கேளுங்கள், அனுமதித்தால் அடக்கம் செய்யுங்கள் என்றாங்க. உமர்லாவுடைய மகன் போனார், ஆயிஷா அம்மா கிட்ட போனாங்க. ஆயிஷா நான் இந்த செய்தியை கேட்டு அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உமர் அவர்கள் ஜனாதிபதி குத்தப்பட்டு குற்று உயிராக ரத்தம் பீர பீர அப்படியே தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற செய்தியை கேள்விப்பட்டாங்க. ஆயிஷா நாய் அழுது கொண்டிருக்கிறாங்க. உமர் அவனுடைய மகனார் சலாம் சொன்ன உடனே இன்னும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போது உமர் அவனுடைய மகன் அப்துல்லா கேட்டார், ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, இதோ இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் உங்களோட அறைக்குள் என்ற வாப்பா உமர் அடங்குறதுக்கு ஆசைப்படுறார், மூத்தாகினால் அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க விரும்பினால் அந்த இடத்தில் அடக்கிறதுக்கு அனுமதி தாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி என்ற வாப்பாவை பொது மைதானத்தில் அடக்கம் செய்ய சொன்னார். ஆயிஷா நாய் சொன்னாங்க, நான் அந்த இடத்தை எனக்காக வைத்திருக்கிறேன். மௌத்தை சந்திப்பதற்காகவே வாழ்ந்தார்கள் தோழர்களே, மௌத்து என்னை சந்திக்கும் என்பதற்காகவே வாழ்ந்தார்கள். சொன்னாங்க ஆயிஷா அம்மா, அந்த இடம் அது நான் இருக்கணும் என்று ஆசையிலே வச்சிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய கணவர், அவருக்கு பக்கத்தில் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று நான் ஆசையாக வைத்திருந்த இடம். ஆனா உமர் கேட்டு விட்டார், பரவாயில்லை, அந்த இடத்தில் நீங்கள் அடக்கம் செய்ய அனுமதிக்கிறேன் என்றார்கள். போனாங்க உமர் அவர்கள், உமர் அவருடைய மகன் போனார். உமர் மயக்கத்தில் இருக்கிறாங்க. ஜனாதிபதி தோழர்களே மயக்கத்தில் இருக்க, சுவர்க்கவாதி மயக்கத்தில் இருக்கிறார். மகனை கண்ட உடனே பக்கத்தில் இருந்தவர்கிட்ட சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் எழுப்பி வைங்க, கொஞ்சம் தூக்கி வைங்க. நாங்கள் தூக்கி வச்சாங்க. அப்போது உமர் அவருடைய மகனை கூப்பிட்டார், இங்க வாங்க, கேட்டீங்களா ஆயிஷா அம்மா கிட்ட,
ஆயிஷாமா என்ன சொன்னான்னு கேட்டாங்க. அப்போது சொன்னாங்க, அப்துல்லா அவர் சொன்னாங்க, பாப்பா கேட்டேன், அந்த இடத்தில் உங்களை அடக்கம் செய்யுமாறு அனுமதித்தார்கள். அப்போ உமர்லாம் சொன்னாங்க, மகனே நான் மௌத்தாகிட்டால் என்ற ஜனாசா தூக்கப்படுற நேரம் மீண்டும் ஒரு முறை போய் கேளுங்கள். ஒருவேளை அதுக்கிடையில மனசு மாறிட்டும் உண்டா, அதுக்கிடையில மனசு மாறி இல்லை இந்த இடத்துல நான் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விரும்பினால் என்னை எல்லாரும் அடக்கம் செய்கின்ற பொதுமையவாடியில் நீங்கள் என்னை அடக்கம் செய்து விடுவீங்கள். அவர் மீண்டும் எனக்கு அனுமதி தந்தால் என்னை அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலும் அபூபக்கருக்கு பக்கத்திலும் என்னை நீங்கள் அடக்கம் செய்து விடுவீங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். நான் கேட்கிறேன், இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் உயிரோடு வாழ்ற காலத்திலேயே உமரே நான் மிஅராஜுக்கு போனேன், அங்கே ஒரு மாளிகையை கண்டேன், அந்த மாளிகை யாருடையது என்றேன், அது உமருடையது என்று சொல்லப்பட்டது. அந்த மாளிகைக்குள் போக நான் நினைத்தேன், உமரே உங்களுடைய ரோசம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு அதனால நான் போகாம வெளியில வந்துட்டேன் என்னாங்க. அப்போ உமர் அழுதுட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க போயிருக்கலாமே யா ரசூலுல்லாஹ், நீங்க போயிருந்தால் நான் உங்கள ரோசப்பட்டிருப்பனா? இந்த உலகத்தில் வாழ்ற காலத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் உமரே உங்களுக்கு சுவர்க்கத்தில் கன்ஃபார்மாக அல்லாஹ் மீது ஆணையாக நான் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கண்டேன், அது உங்களுடையது என்று எனக்கு சொல்லப்பட்டுச்சுன்னாங்க. அப்படிப்பட்ட மனிதர்கள் கூட இந்த உலகத்தில் இந்த மரணம் என்னை சந்திக்கும், நான் மௌத்தாகினால் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்ற வசியத்துக்களோடு தான் மௌத்தாகி இருக்கிறார்கள். காரணம் அவங்களுக்கு உறுதி, நான் நாளைக்கு மௌத்தாகிடுவேன் என்று உறுதி. நமக்கு உறுதி கிடையாது, நாளைக்கு மௌத்தாகுவோம் என்பது கிடையாது. அதனால தான் தௌபா கிடையாது, அதனால தான் வாங்குகின்ற கடனை உரிய நேரத்தில் அடைப்பது கிடையாது, அதனால தான் பொல்லு போடுறோம், அதனால தான் கடன்களை எழுதி வைக்காமல் இருக்கிறோம், அதனால தான் குடும்பத்தை கூப்பிட்டு வசியத் இன்னும் செய்யாமல் இருக்கிறோம். காரணம் நாளைக்கு மௌத்தாக மாட்டேன் என்பது 100% உறுதி தோழர்கள். நமக்கெல்லாம் 100% உறுதி, நாளைக்கு அல்லாஹ் மீது ஆணையாக மௌத்தாக மாட்டேன் என்பதை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த உறுதி, மௌத்தாகுவேன் என்ற உறுதி, அந்த மௌத் என்னை சந்திக்கும் என்ற உறுதி இருந்தால் ஒவ்வொரு நாளும் தௌபா இனிமையாக இருக்கும், தஹஜ்ஜத் இனிமையாக இருக்கும், கண்கள் குளமாகும். தவறுகள் செய்கின்ற போது உடனடியாக மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம், தப்புக்கள் செய்கிற போது உடனடியாக நாங்கள் தௌபாக்கள் செய்து கொள்வோம். வாங்கிய கடனை எப்படியாவது அடைக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்போம். சின்ன கடனோ பெரிய கடனோ எங்களுக்கு ஒரு புக் இருக்கும், எழுதிக்கொண்டே இருப்போம். நாங்கள் அடிக்கடி பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் அழைத்து வசியத்து செய்து கொண்டே இருப்போம். இது என்ற மௌத்துக்கு பிறகு இதை மஸ்ஜிதுக்கு கொடு, இதை என்னுடைய மௌத்துக்கு பிறகு இதை இந்த அனாதை இல்லத்துக்கு கொடு, இதை என்னுடைய மௌத்துக்கு பிறகு இந்த நல்ல பணிக்காக செலவழி என்ற வசியத்துக்கள் செய்து கொண்டே இருப்போம். நமக்கு நிச்சயமாக நாளைக்கு நம்ம மௌத்தாக மாட்டோம். நம்மெல்லாம் எப்படி ஒரு ஃபீலிங்குண்டா, நமக்கு நம்ம கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டு பெட்டில் இருந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்தில் ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் அப்படி இன்னும் ஒரு 10 வருஷத்தில் 20 வருஷத்தில் அதுக்கு பிறகு தான் மௌத்து வரும். இப்போ எல்லாம் அல்லாஹ் நம்மளை மௌத்தாக்க மாட்டான் என்ற ஒரு எண்ணப்பாடு இல்லாமல் ரஹிம் அல்லாஹ் வாழ்ந்தும் வாழாமல் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது அடையாளம்.